பென்னி ஸ்டாக்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ரீசெண்ட் டேஸா நிறைய ரீல்ஸா இருக்கட்டும், நிறைய ஷார்ட்ஸா இருக்கட்டும், பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹை பொட்டன்ஷியலான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபுளுசர்ஸா இருக்கும், நிறைய ட்ரேடிங் கமிட்டிஸா இருக்கும் சொல்லிட்டு வராங்க. உண்மையிலே பென்னி ஸ்டாக்ஸ் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, லோ பிரைஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாருமே பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லாங் டர்மா டிராப்ல இருந்த ஒரு ஸ்டாக்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பென்னி ஸ்டாக்ஸ். இதுலயே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது, லாங் டர்ம் டிராப்ல இருக்கு அப்படின்ட்டு. ஒரு பென்னி ஸ்டாக் வாங்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பென்னி ஸ்டாக்கோட வேல்யூ கம்மியா இருக்குங்கிற பட்சத்துல தான் வாங்குவோம். அது எப்படி கம்மியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங் டர்மா மார்க்கெட் பொட்டன்ஷியலா டவுன் ஃபேஸ்லயே இருந்ததுனால, லாங் டர்மா டவுன் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் செல்லர்ஸ் தான். இந்த இடத்துல பையர்ஸ் அப்படிங்கிறவங்க வரல. சரி, அதனால பென்னி ஸ்டாக்ஸே வாங்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பென்னி ஸ்டாக்ஸ் வாங்கலாம். ஆனா எப்படி வாங்கணும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ஃப்ளோல இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ஃப்ளோல இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படிங்கும் போது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப லாங் டர்மா டிராப்பிங்லே இல்லாம, ஸோ ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல ஒரு ரேஞ்சிங்ல ஒரு ஏரியாக்குள்ளேயே மார்க்கெட் டிராவல் ஆகிட்டு இருக்குங்கிற பட்சத்துல, இல்ல மார்க்கெட் ஆல்ரெடி பம்ப் ஆகி இப்ப டம்ப் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் பம்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா பென்னி ஸ்டாக்ஸை வாங்கலாமே தவிர எல்லா பென்னி ஸ்டாக்ஸையும் வாங்கக்கூடாது. ரீசெண்டா எக்ஸாம்பிளுக்கு நிறைய பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல பொட்டன்ஷியலான டிராப்ல இருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், அந்த பொட்டன்ஷியலான டிராப் ஏன் வந்துச்சு அந்த ஸ்டாக்ஸ்ல. ஸ்டாக்ஸ் அப்படின்னாலே கம்பெனியோட ஷேர்ஸ் தான் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். கண்டிப்பா அந்த டிராப் இருக்கு அப்படின்னா கம்பெனியோட ஷேர்ஸ் கீழே விழுந்திருக்கு. ஏன் விழுந்திருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனி ஒரு பொட்டன்ஷியலான ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட் க்ரோத் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான். அப்ப அந்த கம்பெனில ஆல்ரெடி தெளிவா தெரியுது இங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வரல. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வராங்க அப்படிங்கிற பட்ஜெட்ல நம்ம தாராளமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ பென்னி ஸ்டாக்ஸ் வாங்கலாம். பட் டிராப்பிங் ஃபேஸ்ல இருக்கிற ஸ்டாக்ல போயிட்டு உடனே கண்மூடித்தனமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிற ஒண்ணுதான் இருக்குமே தவிர ப்ராஃபிட் அப்படிங்கிற ஃபேக்டர் வராது. ஏன்னா ஒரு கட்டத்துல இந்த மாதிரி லாஸை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிற கம்பெனிஸ் இழுத்து மூடிட்டு போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதனால நிறைய பேர் பென்னி ஸ்டாக்ஸ் பின்னாடி போயிட்டு உங்களுடைய மணியை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இன்கேஸ் நீங்க பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த அமௌண்ட் லாஸ் பண்ணாலும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணா மட்டும்தான் இந்த பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுமே தவிர, நான் பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம லோவா காஸ்ட் இருக்கு அதனால நான் இன்வெஸ்ட் பண்ண ஹை பொட்டன்ஷியலான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்னடா நீங்க ஒரு பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ ஆல் பவர் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ₹1 இருக்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணினேன். பட் ஒரே விஷயம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு காரணமா இருந்துச்சு, பிகாஸ் ஆஃப் ரிலையன்ஸுங்கிற கம்பெனியை ஒட்டியும் அம்பானி கம்பெனி கண்டிப்பா அதை அதால பாதாளத்துக்கு லாஸ் கம்பெனியா அம்பானி விடமாட்டாரு அப்படிங்கிற ஃபண்டமெண்டலான ரீசன்ஸ் தெரியும் போது நான் வாங்கினேன். பட் இப்போ அதோட க்ரோத் நியர் 30 to 35 rupees இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனிஸ் ஆல்ரெடி இருக்கிற ரெப்யூட்டட் கம்பெனிஸா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா கம்பெனி ப்ரொஃபைல செக் பண்ணி பென்னி ஸ்டாக்ஸ் வாங்குங்க. பட் எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸ் லாங் டர்மா வீழ்ந்து இருக்கிற மார்க்கெட்லாம் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய லாஸை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த கம்பெனிஸ் இழுத்து மூடிட்டு போட்டு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு பொட்டன்ஷியலான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் பென்னி ஸ்டாக்ஸ் கீழே விழுந்திருக்கு. ஏன் விழுந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் இல்ல அப்படிங்கிற பட்ஜெட்ல அந்த பென்னி ஸ்டாக்ஸோட க்ரோத் எப்படிங்க இருக்கும் நம்மளே யோசிச்சு பார்க்கணும் பிசிக்கலா. ஸோ ஒரு கம்பெனியை பார்க்கும்போது அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ் அதோட க்ரோத் ரிப்போர்ட் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது அந்த கம்பெனியோட வேல்யூ தெரியும். அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, கண்டிப்பா ஃபியூச்சர்ல அதுக்கான பொட்டன்ஷியல்ஸ் இருக்குமா, அதுக்கான டிமாண்ட்ஸ் இருக்குமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரப்பர் கம்பெனி ஃபியூச்சர்ல டிமாண்டபிள் ப்ராடக்டா இருக்கா, ரப்பர்ஸோட நீடட் இருக்கா, இருந்துச்சுன்னா அந்த பென்னி ஸ்டாக் க்ரோத் இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாம ஒரு கம்பெனி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கம்பெனி வின் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு,
லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ எனவே ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் கொடுங்க, இருக்கிற ஷேர் பட்டனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.